Hi, welcome to holisticinvestment.in. பந்தன் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்ட் கொடுக்குமா அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எந்த விதமான வேல்யூ இது கொடுக்கும் இல்லை தீங்கு விளைவிக்குமான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பந்தன் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த என்எஃப்ஓவை பற்றி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ இது என்எஃப்ஓன்றதுனால இது 24 ஜூன் 2024 ஓப்பன் ஆகி 5th ஜூலை 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இதோட பெஞ்ச் மார்க் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் டிஆர்ஐ அண்ட் இதோட கேட்டகரி ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் பேர் மிஸ்டர் நிமிஷ் ஷேத். இதை நீங்கள் மினிமம் அமௌண்ட்டாக எவ்வளோ வச்சு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. அண்ட் இதில் ரிஸ்கோமீட்டர் படி இதில் ஹை ரிஸ்க் இருக்குது, வெரி ஹை ரிஸ்க். ஸோ இதான் இந்த ஃபண்டோட சில கீ ஃபீச்சர்ஸ். இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதே அளவுக்கு ஒரு சேம் ப்ரொபோர்ஷன் வெயிட்டேஜ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோ அந்த ரிட்டர்ன்ஸை ரெப்ளிகேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். ஸோ இது ஒரு ட்ராக்கிங் எரருக்கு சப்ஜெக்ட் ஆகி தான் இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கப்படும். அதே மாதிரி எக்ஸாக்டாக கொடுக்கும்னு சொல்ல முடியாது, பட் ட்ராக்கிங் எரர் போய் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது இதில். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் டோட்டலாக 750 ஸ்டாக்ஸ், அதாவது லார்ஜ், மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் செக்மெண்ட்ஸில் இருக்க 750 ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது தான் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டி 500 இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸில் இருக்க சில பார்ட் தான் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு பார்ட்டாக ஃபார்ம் ஆகி இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்க வெயிட்டேஜ் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே இந்த இண்டெக்ஸில் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸை நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். லைக் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை இடிஎஃப்காக, இல்லை ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பர்பஸுக்கு இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்னால் இதான். ஸோ இப்போ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் டாப் 10 எந்த ஹோல்டிங்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டாப் 10 கம்பெனிஸ் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், இன்ஃபோசிஸ் லிமிடெட், லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட், ITC லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், பாரதி ஏர்டெல் லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்த கம்பெனி 6.55% கொடுத்துருக்க வெயிட்டேஜ் HDFC பேங்க் லிமிடெடுக்கு, அண்ட் லோவஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க, அதாவது 1.81% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதோட டாப் 10 ஹோல்டிங்ஸ். இப்போ இது என்ன மாதிரியான செக்டார்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், ஹெல்த் கேர், பவர், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் சர்வீசஸ், டெலிகம்யூனிகேஷன், கெமிக்கல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், சர்வீசஸ், ரியாலிட்டி, டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, என்டர்டைன்மெண்ட் அண்ட் பப்ளிகேஷன், டைவர்சிஃபைட், ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸ், யூட்டிலிட்டிஸ், நிறைய செக்டார்ஸை இது ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அவங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 28.21%. இதில் லோவஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க செக்டாருக்கு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் தான். அதுக்கு அவங்க கொடுத்துருக்க வெயிட்டேஜ் 0.05%. இப்போ இந்த நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் 31st May 2024 வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம கிராஃபில் பார்த்தோம்னா, ஸோ ஹியர்லி அவங்க இந்த இண்டெக்ஸ் 9.09% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் 1 இயரில் 36.14 அண்ட் 5 இயர்ஸில் 18.18 அண்ட் இன்செப்ஷன் 15.29 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் இதோட க்ரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கிராஃப்லேருந்து தெரியுது. ஸோ இப்போ பந்தன் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகும், ப்ளஸ் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபண்டை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாங் டேர்ம் க்ரோத் இதால் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ரிஸ்க் இம்பேக்ட்ன்றது இதில் கம்மியாகி உங்களுக்கு மினிமல் வாலட்டாலிட்டிலேயே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் இவங்க டிஃப்ரெண்ட்டான வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் அக்ராஸ் கேபிட்டலைசேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுவும் ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஒரு ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை விட இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்மி வாலட்டாலிட்டியோட ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா
உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க அவ்வளோவா இஷ்டம் இல்ல. ஆனாலும் நீங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க அந்த மாரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரியான ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ட உங்களோட கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பாசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்ன்றது இதுல கிடையாது. ப்ளஸ் இது பாசிவ்லி மேனேஜ் பண்றதுனால மத்த ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நீங்க எடுத்தீங்கனாலும், இந்த அட்வான்டேஜஸ் ஃபேக்டர்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றத நீங்க டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதுல இருக்கிற கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வந்து எப்படி நம்ம ப்ரோஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டிஸ்அட்வான்டேஜஸும், எஸ்பெஷலி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத முடிவெடுக்கணும். ஏன்னா கான்ஸ்ல தான் நம்மளுக்கு இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்றது மோஸ்ட்லி ரிவீல் ஆகும். ஸோ இதில் இருக்க கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈக்விட்டி, ப்ரிடாமினெட்லி ஈக்விட்டிலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சூட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது, ரொம்ப ரிஸ்கியாகவும் இருக்கும். ஏன்னா ஈக்விட்டியில் ஜென்ரல் லாங் டேர்மில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிளாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியலி வர சான்சஸ் இருக்குது. பட் இதே ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரொம்ப ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் சடனாக வந்து ரிட்டர்ன்ஸே வராமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன் வரது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் பீரியடில் நீங்கள் இப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது சூட்டபிளாக இருக்காது, நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபண்ட் வந்து என்னதான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால இது கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ட்ராக்கிங் எரர் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால சில ஃபேக்டர்ஸ் பொறுத்து இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது இண்டெக்ஸை. அண்ட் ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வந்து இண்டெக்ஸை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் தான் இதால் கொடுக்க முடியும். ஸோ மார்க்கெட்டே பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சான்ஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது ஒரு பாசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்றதுனால ஒரு ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்ட் மாதிரி மார்க்கெட் பொறுத்து வந்து அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியாது. லைக் இப்போ மார்க்கெட்டில் ஒன்று இதான் ட்ரெண்டிங்காக இருக்குது, பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட அட்வான்டேஜ்க்கு நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஒரு டோட்டலாக இண்டெக்ஸை தான் நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணி அதை தான் காப்பி பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றதுனால இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே இது மாதிரி தான் நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ண, ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, மார்க்கெட் பொறுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ஓவராலாக இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்பாங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த கம்பெனிஸ் எப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஃபண்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே அனலைஸ் பண்ணி ஒரு க்யூரேட்டடாக தான் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, எது பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி. ஸோ அந்த இடத்துல உங்களால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும், இங்கே அந்த மாதிரி எடுக்க முடியாது. அண்ட் இதோட மேஜர் ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்கிங் எரர் தான். ஏன்னா பர்ஃபெக்டாக இது இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும்னு சொல்ல முடியாது, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. அண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைமில் இதோட ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியாது. அந்த டைமில் இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் வந்து எந்த மாதிரியான மெஷர்ஸ், ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ இதுவும் இதில் இருக்கிற சில ரிஸ்க் அண்ட் கான்ஸ், இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கணும். ஸோ ஃபைனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு மேபி சூட்டபிளாக இருக்கலாம். ஸோ அவங்க ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம் இந்த என்எஃப்ஓ. பட் அப்போவுமே இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்குது. இதை கம்பேர் பண்ணால் அதில் இன்னும் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, லோவர் ட்ராக்கிங் எரரோட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட இதை தவிர நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பொட்டன்ஷியல் அதிகம். அண்ட் நீங்கள் ஒரு டைனாமிக்கான ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபண்ட் அதுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் தான் உங்களுக்கு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் ப்ளஸ் மார்க்கெட் பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக அந்த மாதிரி தேடுறீங்கன்னா ஒரு இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் அது உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இல்லை. அண்ட் கடைசியாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது கண்டிப்பாக ஒவ்வொரு இன்வெஸ்டராக பொறுத்து தான். ஏன்னா உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க, அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஓவர்லேப் ரேஷியோவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டோட ஓவர்லேப் ரேஷியோக்கும் இந்த ஃபண்டுக்கும் எவ்வளோ வந்து ஓவர்லேப் ரேஷியோ இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ அசட் அலோகேட் கொடுக்க விரும்புகிறீங்கன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுல ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அண்ட் இதை விட நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் ப்ரொஃபஷனல் எல்லா ஆங்கிலையும் பார்த்து உங்களுக்காக ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் அவங்க இன்னும் சஜஸ்ட் பண்ணுவாங்க.
லாங் டேர்மில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்காக பர்சனலைஸாக அவங்க கிரியேட் பண்ணும்போது லாங் ரனில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது இன்னும் ஸ்மூத்தாக ஹேசல் ஃப்ரீயாக ஆகும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் லாங் ரனில் இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணி அவங்க சஜஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லும்போது உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.